காலை வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வேரி சாண்டோ சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டஷி வியூ பாயிண்ட் கஞ்சன்ஜுங்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே தான் அந்த சிகரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது ஆக்சுவலாக சைனாவில் இருக்கான். நம்ம இங்கேருந்தே சைனாக்குள்ளே பார்க்க போகிறோம். டஷி வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதுதான் இப்போ பைக்கில் போக போகிறோம். நம்ம எல்லாம் கிளம்பிட்ட மணி இங்கே வந்து 4:40 ஆயிடுச்சு. ஒரு தெருப்பொறுக்கி நாய், ஒரு புறம்போக்கு நாய், யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன் நான்லாம். வந்து காலையில் 4 மணிக்குள்ள எந்திரிச்சு கிளம்ப சொன்னால் ஆட்டிக்கிட்டு 4:40 வரைக்கும் பிடிங்கிட்டு இருந்தான் அவன் ஒருத்தன். அது இவன் கிடையாது, அது வேறு ஒருத்தன். அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அங்கேருந்து நான் இன்னும் 2 டோட்ருல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறோம். ரூம்டெக் மொனாஸ்ட்ரி போகிறோம். ஸோ நிறைய இடத்த இன்றைக்கி பைக்கில் சுற்றி பார்க்க போகிறோம். செம்மையாக குளிருது காலையிலேயே அங்கே பயங்கரமாக. ஒருத்தன் நேற்று வாய் பேசினால அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். வாய் பேசி நீங்கள் நான் கூட கீழே மட்டும் தெர்மலர் போட்டிருக்கேன். இந்த நாய் கீழே ஒரு தெர்மலர், மேலே ஒரு தெர்மலர், நீதிட்டு ஜாக்கெட்டுக்குள்ள இவன் பேசின வாய்க்கு இதெல்லாம் தேவை. எல்லாத்தையும் போட்டு ஆட்டிக்கிட்டு வந்திருக்கான் இப்போ. ஸோ போங்க வீடியோக்குள்ளே போகலாம். Say my name. What's your name? சென்னை சவுத் இந்தியா. டிஷர்ட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, வேர்வை. டிராவல் he is from Tripura. You're goddamn right. இங்கே பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்லாத எம்ஜி மார்க் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. தவிர நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு பைரவ ஃப்ரெண்டுக்கு அடிச்சிடறா போல. நாங்கள் போனோம், அதுவும் போகுது, நான் என்ன அதுவும் நிற்கிது. ஒன்றுதான் நல்லா இப்படி பண்ணி மாதிரி இருக்கு பாருங்க, கொடு கொடுன்னு. லோக்கலாலாம் இந்த தைரியம் வரக்கூடாது, ரோட்டுக்கு நடுவில் வந்து போகிறேன். லோக்கல் கை போட ஆள் ஆமானே போகணும். பின்னாடி ஒருத்தன் வரான், அவன் நம்பூர் கை பார்த்தா சரி அனுப்பிச்சு விட்டு போயிட்டு நம்புறாங்க. அதுதான் ஒரு டெட் பாடி இங்கே ரெடி. இல்லை வாய் மயிர் வேறு எல்லாக்கையும் தள்ளுற மாதிரி. நம்ம லோக்கல் கை அவ்வளோதான், வந்து வழி அனுப்பிச்சு விட்டு போயிட்டு அவ்வளோ. இல்லை இங்கே தான்டா வரான். எங்கே போனா? டேய் இப்படி வாடா. டேய் டே மாப்பிள்ள இப்படி வாடா. வா 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 வா. டேய் எங்கடா போற? அப்படி அவ்வளோதான், இவ்வளோ தான் உங்களுக்கு லிமிட்டுன்றா அவ்வளோ. வாடா டே, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவனுக்கு அவனே நான் தூங்குறீங்க வந்திருக்கேன்டா. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். மக்களே வண்டி எடுத்தாச்சு, வீடியோ சேஃப்டி வீடியோ எடுத்துட்டோம். அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஒரு பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம லோக்கல் காய் இதுக்கு மேலே முடியல, ஒரு ஆள் படுத்துட்டாப்புல. நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். எப்படி போய் சேர போகிறேன்னு தெரியல நினச்சாரு. ஏடா இந்த வண்டி ஓகேல ஓட்டிடுவல, எப்படி லாக் பண்ணுறது தெரியல. திருப்பி டைப் பண்ணாமல் போகிறது இந்த இருக்குல்ல. எப்படி காட்டுது? ரைட்டா பெட்ரோல் பங்க் தானே? ஓகே. ஸோ மக்களே இப்போ தான் பெட்ரோல் பங்க் எப்போ கண்டுபிடிச்சோம். ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன், 5 லிட்ரு. இங்கேருந்து வேறு போகணும். வந்து தரடா சீக்கிரம். இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. நான் போவோம். பரவாயில்ல, நானும் ஓட்டுறேன், பெரிய விஷயந்தான். மேப் போட்டுக்கூடா. 500 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு இப்போ தான் வண்டி எடுத்து அங்கேருந்து டேங்க் ஃபில் பண்ணல. சரி 500 ரூபாய்க்கு மட்டும் போட்டிருக்கோம்.
டஷி பாயிண்ட்டை தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. இன்னும் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு சரியே தெரியல. பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் தான். இந்த வியூஸ்லாம் பார்க்க அப்படியே சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல பைக் ஓட்டுறதுக்கே செம்ம ஒரு ஃபீலாக இருக்குது. என் கை தான் வரைச்சிக்குது, கை பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. க்ளவுஸ் வேறு விட்டு வந்துட்டேன் ரூம்லேயே நான், அதனால் கை தான் வரைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது எனக்கு. ரோடுங்களும் கொஞ்சம் மலைப்பகுதியில் அப்படியே இப்படி ஏறுற மாதிரியே இருக்குது. அது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. லைட்டாக இல்லை, கொஞ்சம் அதிகமாக பயமாக இருக்குது. ஒரு கடுமையான பயணத்துக்கு அப்புறம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மேலே போயிட்டுருக்கேன். படிக்கட்டில் ஏறி போகணும் போல. அம்மா என் கையெல்லாம் விரைச்சிக்கிச்சு, என் கையே வேலை செய்யலை. நான் ஃபோனை இப்படி மேப் போடலான்னு போகிறேன், என் கையே வரல. என் விரலெல்லாம் அப்படியே நிற்கிது, நகர மாட்டேங்குது. ஐயோ வாசம், நாளைக்கு இன்னும் 2 க்ளவுஸ் வாங்கி மாட்டோம். விரைச்சிக்கிச்சு கை. அப்பா சூப்பராக தெரியுது. மேலே போய்ட்டு பார்ப்பாங்க. சீக்கிரம் 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 சீக்கிரம். மக்களே வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இப்போ தான் நல்ல சைடு ஒன்று காட்டுறேன். இது வந்து கஞ்சின்ட்டுங்க மலை. அது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்குள்ள இருக்குது. நம்ம வந்து இங்கேருந்து பார்க்க எதுங்க ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சைனாவில் தான் இருக்கா அப்படின்ட்டு. சரி மன்னிச்சிருக்கேன், சைனாவில் இந்தியாவில் தான் இருக்குது. அதாவது வீடியோவில் பார்த்தேன் நான். எவ்வளோ உலக வச்சு தான் அனுப்பிட்டு அப்படி கூகுள் செக் பண்ணேன். அது இந்தியா தான் இருக்குது. 3rd ஹையஸ்ட் பீக் அது. உலகத்து 3வது மிகப்பெரிய மலை சிகரம் அது. அது இங்கேருந்து நம்ம பார்க்கலாம், அங்கே போக முடியாது. இங்கேருந்து சூப்பராக அந்த சூரிய ஒட்டி படுறது காலங்கத்தில் செம்மையாக இருக்குது பார்க்க. கொஞ்சம் பீக்கு சரியாக இருக்குது நேரில் பார்க்க. ஃபோனில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நேரில் பார்க்க அப்பா அவ்வளோ பேர் மிகப்பெரிய மனசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அது மேலேயா வண்டி எவ்வளோ மேலே இருக்குது. வண்டி ஓட்டி வரும்போது ட்ரௌசர் கிழிஞ்சு ஒருத்தன் உக்காணுந்தான். இங்கே அசிங்கோட வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல வியூ போட்டு. என்னன்னு சூரியன் எங்கேயும் அங்கிருந்து அடிக்கிட்டு என் கையை வேலை செய்யலைங்க. நான் ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறேன், அது அந்த பக்கம் நகர மாட்டேங்குது கை. நான் வந்து பட்டன் பக்கம் போகிறேன், போக மாட்டேங்குது. சரியா இருக்கு. இங்கே ஃபோனில் அவ்வளோதான் தெரியுது. எங்கே 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 ஃபோனில் எவ்வளோ தெரியுது. அது எடுக்கிட்ட அவ்வளோ தெரியுது தெரியுது. எங்கே எங்கே அப்பா யப்பா எங்கே இருக்கு நம்ம. சூரியன் தான் ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் உதிக்குது. அது உதிச்சு அதோட வெடிச்சு இதில் அடித்து அந்த சூரியன் ஒளி அதில் பட்டு அது சூப்பராக தெரியுது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வேறு ஃபோட்டோ எடுக்கல தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு 4-5 டாக் சண்டை போட்டு அதில் ஒரு டாக், ஒரு குட்டி டாக் செம்ம இன்ஜுரி. அது கால் கூட அடிபட்டு சாண்டை போகிறதுக்கு தடவி விட்றான். அவன் ஒரு டாக் லவர்னு இப்போ தான் நமக்கு ப்ரூவ் பண்ணுறான். ஸோ பாவம் ஒரு டாகோட கால் தூக்கினே இருக்குது. அட்டாக் பண்ணிச்சு, அதான் நடக்க கூட முடியல. நீங்கள் லாக் எடுக்கிறீங்க.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுள் எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு யாரும் க்ளோஸ் போட்டு போயிட்டாங்க. இங்கே வேறு யாருமே இல்லை, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். வாட்சிங் பண்ண போகிறேன். ஸோ எங்களுக்கு இந்த க்ளோஸ் இப்போ ரொம்ப தேவைப்படுது. கையில் விரைச்சிக்கிச்சு வண்டி ஓட்டினா என்னன்னா பண்ணுறீங்க வச்சு நான் 2 க்ளோஸ் எடுத்துருந்தேன். 2மே ஒரு பக்கம் க்ளோஸ் எடுத்து வந்துட்டேன் நான். எல்லாரும் பண்ணுறது இருந்தா நீங்கள் அந்த தார் போய் தின்னுட்டியா? இல்லைடா, இது பரவாயில்ல ஃபோட்டோ அது நாங்கள் பேக்ரவுண்டு நல்லா தானே. எங்களுக்கு ஏன் கடவுள் வந்து உதவி பண்ணியிருக்கார். க்ளோஸ் ஆட்டையை போட்டுக்கணும். ஆட்டையை போடலாம். இது பண்ணா சில்லறா இருக்கா? அதை திரும்பி காட்டு எப்படி இருக்குது. அப்பா பரவாயில்ல. க்ளோஸ்க்கு என்ன பண்ணுறது யோசிச்சுன்னு இருந்தா. மேலே ஏறக்கூடாது, அதுக்கு மாதிரி ஏறிட்டு போகிறேன். செருப்பால் அடிப்பாங்க. குளிருக்கு நல்லா இருக்காது. ஓகே, வண்டி ஓட்டுறது கண்டிப்பாக தேவை. அதான் சரிங்க. தமிழ் சவுத் இந்தியா. Have you visited South India before? No. But I have a lot of friends in South India. Oh, okay. It's like Kochi. Yeah, it's Kerala. Full visited only Kerala. Okay. Okay, brother, thank you. Okay. You from Australia, right? Yeah. See this guys. Yes. Okay. This guy from Australia. Okay. He's from Nepal. We just met now. Oh, thank you, man. Yeah, okay. See you. What's your name? My name is Anthony. Santini. Yeah. Your good name? Yeah, my name is Arthur. Yeah, my name is Nange. His name is Min. Oh, okay. Nice to meet you. Yeah. Nice to meet you. Thank you. How's your journey? Bye. Okay. புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அதை பார்த்துட்டு போக வேண்டியது. ஆண்டாவுக்கு ஹரிப்பட்டு இன்னைக்கு ரூமில் இருக்கா. ஸோ நான் டிரைவர் வச்சுட்டு விளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, சான்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இந்த விளாக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டே இன்னைக்கு ஒன் டே நான் இந்த விளாக ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறேன். திஸ் காய் த டிரைவர். So I just continued this vlog. We are going to where? Manjangiri Falls. We are going to. This is the road. Then it's too narrow. We are going to this way. Yeah, this car stop, so and then it take right and left. It's going. Yeah. And ரொம்ப நேரமாக கருப்புல காரை முன்னாடியே ட்ராவல் பண்ணுறான், நகரவே இல்லை. நடுவில் ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டான். அது வேறு சரிவு வேறு. நான் எப்படி இறக்கும் வண்டி டக்கு நிறுத்த முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரேக் பிடிச்சி அப்படியே நிறுத்திக்கிட்டே இருக்கேன். வண்டி வந்து சருகிட்டே இருக்குது. பார்த்தா திரும்பணும் போல, பக்கத்து ரோட்டுக்கு கிராஸ் பண்ணணும் போல. அதனால் அப்படி நடுவில் நிறுத்துறேன். கரெக்டாக இறங்குற இடத்துல கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். நம்ம ஊராக திட்டிருக்கலாம், இந்த ஊரில் வந்து திட்ட முடியாத. ஓகே, இப்போ வந்து ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னொரு ஒரு தெரியல ஃபால்ஸ் பார்த்தேன். இந்த பங்தங் ஃபால்ஸ் சிக்கிமில் மெயின் சிட்டியில் இருக்குது. இது ரொம்ப தூரம் சுற்ற வேணாம். மெயின் சிட்டியில் இருக்குது. இது ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுள் பிளாக். ஸோ தேர் இஸ் ஆண்டோ இஸ் டூயிங் சம்திங். ஐ டோன்ட் நோ வை இஸ் டூயிங் இஸ் ஹெல்ப் தான். ஸோ nice. So I just show you the nature of the. இப்படி காட்டினா தானே நல்லா இருக்கும். இப்படி தானே காட்டணும். கேனா போயில இப்படி காட்டினா நல்லா இருக்கும். நான் காட்டுறேன். லூசு போயில வீடியோவே இப்படி தான் போட முடியும் யூடியூப்ல. ஏன் எப்படி போடு, இப்படி வீடியோ போடுவா? ஓகே, ரோட்டு ஒருத்தர் இந்த குட்டி ஃபால்ஸ் இருந்துச்சுங்க, அதை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய போகிற வெளியே குட்டிகிட்டே ஃபால்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அழகா doing this vlog with English. I just try to speak English. So I did some mistakes. So
Don't comment. So, the beautiful falls. Nothing, anything. கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம்னா இந்த இடத்துல என்ட்ரி கிடையாது சொல்லிட்டாங்க. மேலே போய் போகணும் மறுபடியும். இங்கே ஓட்டுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப அப்படியே இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கூட இல்லை, இது ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஏதோ மழைலேருந்து உருண்டு வர மாதிரி இருக்குது. சரி என்ன ஓரமணி திட்டியே குடிச்சிட்டேன், மற்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓரமணி திட்டான். நல்லா இருக்குது. கூகுள் மேப்பை நம்பி ஒரு வழியில் போனோம். அது வந்து ஒரு இடத்துல போய் நிறுத்திச்சு என்ட்ரன்ஸ் கேட்டில். ஆனால் அவங்க திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க எந்த வழி இல்லை அப்படின்ட்டு. இப்போ வேறு வழி காட்டுது, வேறு வழியில் சுற்றிக்கிட்டு போகணும் போல். இது இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இப்போ. ஸோ இங்கே இந்த கூகுள் மேப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய வேலை காமிச்சு விட்ருக்கு. இந்த கூகுள் மேப்பு இதை நம்பக்கூடாது. மோஸ்ட்டாக இல்லை, ஒரு நல்லவன் தான் அப்பப்போ இந்த மாதிரி வேலையை காமிச்சு விட்றான். பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல அதோடைய வியூஸ். இந்த வண்டி பைக்கு 2 பக்கமாக வியூஸ் நல்லாயிருக்கு. அப்படியே எங்கள் வண்டி ஓட்டுருக்கு அழகாக, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பாருங்கள் அந்த பிங்க் கலர் பார்த்தீங்களா, மரம் செம்மையாக இருந்துச்சுல. இந்த மாதிரி இங்கே நிறையா இருக்குங்க அந்த பிங்க் கலரில். பாருங்க சூப்பராக இருக்குல்ல. அங்கே பாருங்கண்ணா, இதெல்லாம் வந்து இந்த ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஜப்பானில் இருக்க மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி பேர் என்னென்னு தெரியல, இது பூவாக என்னென்னா செம்மையாக இருக்குது பார்க்க அழகாக. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேப் அப்படி தான் காட்டுதுன்னு சொன்னால். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 120 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே ஃபால்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியலையே, எங்கே இருக்குதுன்னு தெரியல. மண்டம் போலன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது இப்போ பஞ்சங்கிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம் ஒரு வழியாக. 220 ரூபா இருக்குது பார்க்கிங்கோட சேர்த்து. இதுதான் அந்த பஞ்சங்கிரி வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. ஃபால்ஸுக்கு எங்கே போகணுன்னு தெரியலையா. பார்க்கு ஆமாம் போயிட்டு சம்பாதிக்கிறாங்க. இது ரொம்ப அநியாயம். 100 ரூபா ஒரு ஃபால்ஸுக்கு 100 ரூபா வாங்குறதுலாம் அநியாயம். சரி வாங்க என்ன பண்ணுறது, பரவாயில்ல. இவங்க டூரிஸ்ட் நம்பி தான் இருக்காங்க போல, அதனால அடிக்கிறாங்க இதை வச்சு. அந்த உள்ளூர்காரங்களுக்கு 70 ரூபா. இந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டங்கு வர வந்துருச்சு. கூகுள் மேப்போ இவனும் சேர்ந்து என்ன சாவடிச்சிட்டானுங்க 2 பேரும் சேர்ந்து. பரவாயில்ல குளிர் கொஞ்சம். இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் வந்தோடனே உங்களுக்கு இதாக இருக்கும் உள்ள. சூப்பராக இருக்குல்ல. இன்னும் ட்ரோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கணும்னா அங்கே தேவை. அங்கே பாருங்கள் இந்த பிங்க் கலரில் சூப்பராக இருக்கு பாருங்க அழகாக. பாரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு.
பார்த்தீங்கன்னா பன்தேவி. ஸோ நேம் வந்து ரீசனாக தான் வச்சுருக்காங்க. இவங்களுடைய இதுவாக தான் பஞ்சாங்கிரி வாட்டர் ஃபால்னு வச்சுருக்காங்க. இவங்க அதை போட்டிருக்காங்க பாருங்கள், பன்தேவி. இவங்க தான் அது. பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க. எந்த கடையில் வரவங்கன்னு தெரியல. இடமே ஒரு மாதிரி அது அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்க மாதிரியே இருக்குது. ஃபோனில் பார்க்குற நேரில் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது. பஞ்சாங்கிரி வாட்டர் ஃபாலை பார்த்துட்டோம். வா செம்மையாக இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு இந்த வியூ காமிச்சிடுறேன், அப்புறமா கிட்ட போய் காட்டுறேன். தெருமுடிதான் போட்டுரு. உள்ள ட்ரௌசர் போட்டிருக்குல்ல, ட்ரௌசர் எடுத்து வச்சுருக்காரு. அடி நான் ஒரு பேண்ட் எடுத்து வச்சிருக்கேன். சரி ஆமா, உங்க பேண்ட் பேக்கை பத்து வச்சோம்லண்ணா. இந்தா உங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து வச்சல. வேற லெவலா இருக்கீங்க. நல்லாச்சு பாருங்க. அப்படியே அருவி என் கையிலேயே வாங்குறேன். அவன் வந்து அவங்க வீட்டுக்காரன் வந்து ஃபோன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். மக்களே கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா, பத்தின பார்த்துப்பீங்களே, வீர தீர சூற மாதிரி ஃபால்ஸில் குளிச்சானே. இங்கே வந்து குளிச்சு தொடச்சி பேண்ட்டை போட்டு ஊன்ட்டான் கீழே. பணம் சரீர மாரி சரிஞ்சிட்டான். கை கண்ணு ரெண்டு மேலே சொருவிச்சு. டயர்டாக இருக்குன்னா சரி உக்காரன்னு பார்த்தா கீழே ஊன்ட்டான் தரையில் மயக்கம் போட்டு. இது தேவையில்லாத வேலை இதானே. ஒரு காப்பியா சிப்ஸ் தின்னுட்டு உக்கான இருக்கான். என்ன பண்ண சொன்ன சொல்றத கேட்கணும். இதுக்கிட்ட அனுபவசாலி சொன்னா கேட்கணும். தூங்கினானா நைட் எல்லாம் போனை பார்த்துட்டு இங்க வந்து மயக்கம் மட்டும் ஊன்ட்டான். மயக்கம் மட்டும் ஊந்தா கூட பரவாயில்ல, கண்ணு ரெண்டும் மேல சொருகிச்சு, கை கால் இழுத்துக்குச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ எவனை போய் கூப்பிடுறது, எதனா ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வேற நடத்த ஃபோன் பண்ணி சொல்லுவேன்னு பயம் வேற. அந்த ஒரு செகண்ட் என்னமோ தோணிச்சு எனக்கு அந்த ஒரு நிமிஷத்துல. அப்புறமா ஏபி நிற்க வச்சுட்டு போய் காப்பியும் சிப்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சாப்பிட்டு இப்போ தூக்கம் வரல. எங்கே போய் இந்த இப்படி படுத்துக்கிறியா? அந்த இதுவும் இருக்கு பாரா கட்டை. ஸோ மக்களே ரெட் பாடி தூக்கிட்டு பார்த்து எடுத்து கிளம்பிட்டோம். டூ ட்ரூல் தெரியல. பைக் எடுக்க போகிறேன் இப்போ தான். ஃபோனில் வேறு சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. போகிறதுல வேறு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே சார்ஜ் போட்டுருவோம். இங்கேருந்து 8 கிலோமீட்டர் காட்டுது. ரோட்டில் ஓட்டுறது பயமாக இருக்குது. இது கூட ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டுனே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது ரொம்ப இப்படி இறங்குது. இது இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அங்கே கூட பரவாயில்ல. இப்படி வளைஞ்சு கொஞ்சம் லேசாக ஏறும். இது அப்படியே மலை மேலே உருண்டு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை ரொம்பவே. இன்னும் 0 பாயிண்ட் வேறு 2 நாளைக்கு கழிச்சு போக போகிறது. என்ன ஆக போக தெரியல. போக ஹார்ன் பண்ணுறது. வாங்க போ. கொஞ்ச நேரத்தில் எடுத்துருக்கேன் வீடியோ சொல்றேன் ஆல்ரெடி. அளவுக்கு மயக்கத்துல உடம்பாயிட்டா சனிய செத்தா. மயக்கம் போட்டோட போறல. கண்ணு ரெண்டு சொருகிச்சு, கை ரெண்டு ஈத்துக்குச்சு. உனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷத்துல ஐயோ எனக்கு கை கால்லாம் ஆடி போச்சு. ஐயோ என்ன ஆயிடுச்சா, என்ன பண்றது மாதிரி தெரியல. இதுல வேற அங்க 2 பேர் வேற வந்து ஆச்சரியம் வேற பாத்துட்டு போனாங்க குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப. அந்த அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த குளிர குளிக்கான பெரிய ஆளப்பாடின்ட்டு அவனுக்கு வந்து இவன் சுருண்டு போனதை பார்த்துருந்தானா அதுக்கப்புறம் சிரிச்சிருப்பானுங்க. வண்டியில ஏறு. இப்போ வந்து நம்ம டூ ட்ரூல் தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸில். நேர்லேயே செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இங்கே சிக்கிமில்.
அது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, 2 பக்கமும் வியூ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சரியா வேற லெவலாக இருக்குல்ல. எங்கள் பைக் ஓட்டுறது ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க.